கிராமத்துல சாப்பாட்டை தலைவாழை இலையில போட்டு பரிமாறுற சுகமே தனி. நகரத்திலையும் போடுறாங்க. எப்படி தெரியுமா? வீட்டுக்காரரு வேலையை முடிச்சுட்டு கலப்பா வந்து உக்காந்துட்டு சாப்பாடு போடுமான்னு சொன்னா அந்த அம்மா சீரியலை பார்த்துக்கிட்டே சாப்பாடு போடுது. எப்படின்னு பாருங்களேன். விளம்பரத்துல தான் தட்டு வருது, அடுத்த விளம்பரத்துல தான் தோசை வருது, அதுக்கும் அடுத்த விளம்பரத்துல தான் சட்னியே வருது. உடனே அவங்க வீட்டுக்காரருக்கு விக்கல் வருது. மா குடிக்க தண்ணி குடுன்னு கேட்டா இருங்கங்க முடியட்டும் வந்துடுறேன்னு சொன்னிச்சு அந்த அம்மா. அது சீரியலை சொல்லுதா இல்லை வீட்டுக்காரர் சொல்லுதானே தெரியாம போயிடுச்சையா? கிராமத்துல குழந்தைய வளர்க்குற கலையே தனி. ஆனா அந்த நகரத்துல நர்ஸுக்கிட்டேருந்து வாங்கணுன்னே நர்சரியில கொண்டு போய் சேர்த்துடுறான். பத்தாவதுக்கு டே கேரான். அவன் வளர்ந்தோன்னே என்ன பண்றான்? இவங்க ரெண்டுத்தையும் கொண்டு போய் ஹோம் கேர்ல சேர்த்துடுறான். என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு கேட்டா, நீ வளர்த்ததப்படி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாட்டு பாடிட்டு சொல்றான். கிராமத்துக்கும் நகரத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? டேய் கதவை திறந்து வைடா, காத்து உள்ளார வரட்டும்னு சொன்னா அது கிராமம். டேய் கதவை மூடுறா, ஏசி காத்து வெளில போகுதுன்னு சொன்னா அது நகரம்யா. அவ்வளவுதான். தாத்தா பாட்டி சொல்றத குழந்தைங்க கேட்டா அது கிராமம். அதே குழந்தைங்க சொல்றத தாத்தா பாட்டி கேட்டா அது நகரம். கிராமத்துல பிறந்தவங்க தான் கலாம், கிராமத்துல பிறந்தவங்க தான் காந்தி தாத்தா. இவங்கெல்லாம் நாட்டுக்காக உழைச்சாங்க. ஆனா நகரத்துல பிறந்தவங்கலாம் காந்தி நோட்டுக்காக உழைக்கிறாங்க. அதனால எங்க கிராமத்து வாழ்க்கை தான் என்றைக்குமே மனரவை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. பிரமாதம். என்ன கேள்வி கேட்குறீங்க?